அற்புதமான கட்டிடக்கலையை கொண்ட இந்தியாவில் உள்ள கோவில்களில் இதுவும் ஒன்று. கிபி 10ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. 1003ஆம் ஆண்டு இந்த கோவில் கட்டத் தொடங்கி 1010ஆம் ஆண்டு கட்டி முடித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலத்தில் இதுவும் ஒன்று. 1987 ஆண்டுகளில் இந்த கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இந்த கோவிலின் கட்டுமான வேலைகள் முதலாம் ராஜராஜ சோழனின் 19வது ஆட்சி ஆண்டில் துவங்கப்பட்டு அவரது 25வது ஆட்சி ஆண்டில் முடிக்கப்பட்டது. காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோவில் ராஜராஜனை மிகவும் கவர்ந்தது. அதே கோயிலை கட்ட எண்ணிய ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். கோவிலின் தலைமைச் சிற்பி குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என கோவில் கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள நந்தி 20 டன் எடையை கொண்டது. இந்தியாவிலேயே 2வது பெரிய நந்தி இதுதான். 13ஆம் நூற்றாண்டின் பாண்டியர்களால் அம்மன் சன்னதி, விஜயநகர அரசர்களால் முருகன் சன்னதியும் கட்டப்பட்டு மராத்திய அரசர்களால் விநாயகர் சன்னதி புதுப்பிக்கப்பட்டது. எகிப்திய பிரமிடுகளின் கட்டுமான முறைக்கும் தஞ்சை பெரிய கோவிலின் கட்டுமான முறைக்கும் ஒற்றுமை இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். கற்கள் அடுக்கியும் கோர்த்தும் கட்டப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் ஒரு பெரிய மலையை வெட்டப்பட்டு ஒரே கல்லினால் வடிவமைக்கப்பட்டது. அழகி என்னும் மூதாட்டி சிற்பிகளின் தாகத்தை தணிக்கும் பொருட்டு அவர்களுக்கு தினமும் தயிரும் மோரும் வழங்கி வந்தார். இதனை அறிந்த அருண்மொழிவர்மன் மூதாட்டியின் தொண்டை அறியும் வண்ணம் 80 டன் எடை கொண்ட கல்லில் அழகி என்னும் பெயர் பொறித்து ராஜகோபுரத்தின் உச்சியில் இடம்பெறச் செய்தார்.
தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தி ஒரே கல்லினால் செய்யப்பட்டது. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட நந்தியை எடுத்து சிவலிங்கத்திற்கு இணையேயான நந்தியை நாயக்க மன்னர்கள் வைத்தனர். இக்கோவிலின் கல்வெட்டுக்களில் அரச குடும்பத்தினர் மட்டுமின்றி சிற்பத்தை செதுக்கியவர்களுக்கு சலவை செய்தவர்கள், முடித்திருத்தியவர்கள் என அனைவரின் பெயரும் இடம்பெறச் செய்தார் ராஜராஜ சோழன். தஞ்சை பெரிய கோவிலின் விமானத்தின் உயரம் 216 அடி, உயிர்மை எழுத்து 216. சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி, உயிரெழுத்து 12. சிவலிங்கத்தின் பீடம் 18 அடி, மெய்யெழுத்து 18. சிவனுக்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் 247 அடி. தமிழனின் மொத்த எழுத்துக்கள் 247. 2 அல்லது 3 தலங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு கொண்டு வந்த அந்த காலத்தில் 15 தலங்களை கொண்டு 60 மீட்டர் கற்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் போற்றுதற்குரியவன்.